ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான தக்காளி தொக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம் எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப சுலபமாக வித்தியாசமாக குக்கரில் பண்ண போகிறோம். சூப்பரான இந்த தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்ங்கிறது தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு 6 தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி 2 கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி விழுது மாதிரி அரைச்சிருக்கேன், தண்ணி எதுவும் சேர்த்தாம. இப்போ ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே இப்போ இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்தும் போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, ரொம்ப தெறிக்கும். மிக்ஸி ஜாரில் இருக்கிற எல்லாத்தையும் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே துளி கூட சேர்த்த வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து செய்யும்போது தான் தொக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 10 விசில் வர வரைக்கும் விட்டுறலாம். அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே ஃபுல்லாக வேகணும். இப்போ 10 விசில் வந்து குக்கர் நல்லா ஆறுனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். இப்போ மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5லிருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே கலந்து கொடுக்கணும். நல்லா கொதித்து தொக்கு பதத்துக்கு வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக அப்படி தக்காளி தொக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படி விடலாம். நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், அப்படி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும், தொக்கு பதத்துக்கு வரணும். நல்லா தக்காளியில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டு அப்படியே எடுத்து போட்டோம்னா ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்த உடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருக்கு பாருங்கள். அப்படி குக்கரில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜ் வரணும். மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், பெருசாக வச்சிடவே கூடாது. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எவ்வளோ சுலபமாக தக்காளி தொக்கு குக்கரில் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இது அப்படியே தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டா அப்படியே அல்டிமேட்டாக இருக்குங்க. பார்க்கும்போதே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். குவான்டிட்டி நிறைய வேணும்னா இந்த மாதிரி குக்கரில் வச்சு சுலபமாக பண்ணலாம். தக்காளி தொக்கு அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.